இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஃபோட்டோ எடிட்கான ப்ராம்ப்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 ப்ராம்ப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸோட கமெண்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோவோட கமெண்டில் நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் உங்களுக்கு காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த ப்ராம்ப்ட்டை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண 1 மினிட்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆகி கீழே காமிக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு ரைட் சைட் டாப்பில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய மொபைலுக்கு டவுன்லோட் ஆயிரும்.